ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வேக்சிங் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ வேக்சிங்கோட டோட்டல் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்ல போறேன். பெயின் இல்லாம எப்படி எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. வாங்க இப்போ வேக்சிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் பாத்தீங்கன்னா ராவா நம்ம கையில அப்ளை பண்ண போறோம். டைரக்டா வேக்சிங் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃப்ரீ வேக்சிங் ஜெல் நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க, ஜெல் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிடலாம். ஆல் ஓவர் ஹேண்ட் நம்ம போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஜெல் நல்லா நம்ம அப்ளை பண்ணது பாருங்க, ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டேக்கம் பவுடர், இந்த பிராண்ட் பர்டிகுலரானு கிடையாது, டேக்கம் பவுடர் நீங்க எதுனாலுமே வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பவுல்ல போட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம பவுடர் எதுக்காக அப்ளை பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா கையில அவங்க ஏதாவது பாடி லோஷனோ இல்ல ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது ஹேர் எல்லாமே ஈஸியா வந்துடும். இந்த பவுடரோ ஜெல்லு எல்லாமே போடாம எடுக்கும் போது என்ன ஆகும்னா பாதி முடி வரும், பாதி முடி ஒட்டிட்டு இருக்கும். 2-3 டைம் நம்ம வேக்ஸ் போட்டு ஸ்டிப்ஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்வெல்லிங் ஆகும், ஸ்கின் ஃபீல் அப் ஆயிடும், மார்க் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம 1 டைம்ல எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண ஈஸியா வந்துடும் ஹேர்ஸ். இப்ப நம்ம வேக்ஸ் டின்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம், ஹீட் ஆயிட்டு இருக்கு. நாங்க இப்ப என்ன வேக்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரிக்கா வேக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் பிளேவர். டிஃபரன்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம இந்த பிளேவர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேன் நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல பேபி ஸ்கின் மாதிரி ஸ்மூத்தனா நல்லா மெயின்டைன் பண்ணிக்குது. பிளஸ் வந்து இந்த வேக்ஸ் நம்ம பண்ணும்போது 1 மந்த்துக்கு மேல ஆன பின்னாடி தான் நமக்கு ஹேர் க்ரோத்தே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வாங்க பண்ணலாம். நான் ஆல்ரெடி எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ மெல்ட் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, ஸ்டிக் வேக்சிங்க்குனே ஸ்டிக் வருது. ஸோ ஸ்டிக் எடுத்து ஹீட்டா நம்ம வச்சிடக்கூடாது. ஏன்னா இது டைரக்டா ஹீட்ல இருந்து எடுத்திருக்கோம். கொஞ்சமாவது ப்ளோ பண்ணணும். ப்ளோ ஒரு 2 டைமாவது நல்லா ப்ளோ பண்ணிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கையில அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக வச்சாலே இழுக்கக்கூடாது. ஸ்டிக் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஸ்லாண்டிங்காக இருந்து டைரெக்டாக அப்படியே கீழே வரைக்குமே அப்ளை பண்ணிட்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு தின் லேயராக வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லேயர் மட்டும் எடுத்துடலாம். கட்